يا رسول الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين ويا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أفضلا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. قال رسول الله صلى الله عليه وسلم: من صلى صلاة الصبح فهو في ذمة الله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அல்லாதவன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அருமையான தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றிக் கொள்வானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. வாழ்நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு செழிப்பான கண்ணியமான உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதிலிருந்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், துன்பங்கள், சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 5 விதமான கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இஸ்லாமியன் என்று சொன்னால் 5 விதமான கடமைகள் அவனுக்கு செய்தாக வேண்டும். முதல் கடமை கலிமா சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு நாவால் மொழிவது. இது கடமை. இது இந்த கலிமாவை சொன்னால்தான் அவன் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும். சரி, ஒரு தடவை சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தால், நம்முடைய ஈமான் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு என்ற திருக்கலிமாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள். அப்படி ஓதினால் உங்களுடைய ஈமான் புதுப்பிச்சு கொண்டே இருக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இது ஒரு கடமை, இது தலையான கடமை. இரண்டாவது கடமை தொழுகை. ஒவ்வொரு இஸ்லாமியனும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வயது வந்து விட்டால், ஒரு பெண் அதாவது 7 வயது ஆரம்பமாகிவிட்டாலே அவனுக்கு தொழுகை கடமையாகிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழுகை அவனுக்கு கடமையாகிவிட்டது.
10 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அடித்து தொழுக வைக்க வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் சொல்லி தர்றாங்க. எந்த இடத்திலுமே அடிக்கணும், பிள்ளைகளை அடிக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. ஆனா இந்த இடத்துல மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து தொழுக வைக்க சொல்றாங்க. இது 2வது கடமை. 3வது கடமை நோன்பு, 4வது கடமை ஜக்காத்து, 5வது ஹஜ். இந்த 5 கடமைகள், இந்த 4 கடமைகள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைமுறை இருக்கிறது. நோன்பை எடுத்துக்கிட்டா நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அப்பதான் நோன்பு கடமை. நோன்பு ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் நோன்பு கடமை இல்லை. அதற்கென்று ஃபிதியா இருக்கிறது, அதை கொடுத்துட்டா சரியாகிவிடும். அதே மாதிரி ஜக்காத்து அவனுக்கு பொருளாதாரம் சரியான முறையில எந்த அளவுக்கு ஷரியத்து நிர்ணயித்து இருக்கிறதோ அந்த நிர்ணயம் அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இருந்தால்தான் ஜக்காத் என்பது கடமையாகும். அதே மாதிரி ஹஜ்ஜி செய்வதற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. அவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஹஜ்ஜி கூடும். இல்லை என்றுதான் ஹஜ்ஜி அவனுக்கு கடமை இல்லை. ஆனால் தொழுகைக்கு எந்த வரம்பும் கிடையாது. தொழுகை எல்லா நிலையிலும் தொழுதாக வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வகுத்து தந்திருக்கிறார். தொழுகை இல்லை என்று ஒருத்தனுக்கு தொழுகை இல்லைன்னா காணமுள்ள அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழுகை அவனுக்கு கடமை இல்லை, தொழுகலை அப்படின்னு சொன்னா காணமுல்லாம் அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். ஏன்னா பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு பெண்மணி காலமெல்லாம் தொழுகாமல் இருக்கிறாங்க என்று சொன்னால் அவனுக்கு காலமெல்லாம் தொடக்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகை அவளுக்கு கடமை இல்லாமல் போகும். ஆனால் எந்த சூழ்நிலையும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. அவ்வளவு தூரம் தொழுகைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை, ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது தொழுகை. அது இஸ்லாமியர்கள் கரெக்டா செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி தர்றாங்க. ஏனென்றால் தொழுகை என்பது அல்லாஹுடைய சன்னிதானத்தில், வானுலகத்தில் அது கடமையாக்கப்பட்டது, பூமியில கடமையாக்கப்படல. மிஅராஜிற்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து இந்த உம்மத்திற்கு பரிசாக வாங்கிட்டு வந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் 5 வேளை தொழுகை என்பது. 50 வக்து தொழுகையை வாங்கி அல்லாஹ் தந்து அதை 5 குறைத்து கடைசியில 5 வக்து தொழுகையாக வாங்கிட்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசியில சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னாங்க, இந்த 5 வக்து தொழுகையும் என்னுடைய உம்மத்தில் சார்ந்தவர்கள் கரெக்டா தொழுவார்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நம்மீது நம்பிக்கை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வந்தாங்க. தொழுகையை அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அமலாக இஸ்லாத்துல பார்க்கப்படுகிறது. தொழுகை இல்லை என்று சொன்னால் அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தொழுகை தான் மிக முக்கியமான ஒரு கடமை. தொழுகை இஸ்லாமியன் என்று சொன்னாலே அவன் தொழுக வேண்டும். அவனுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இது கட்டாய கடமை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. நின்றுகிட்டு தொழுக முடியலையா, உட்கார்ந்து தொழுக முடியலையா, படுத்துக்கிட்டு உன்னால தொழுக முடியாது, சமிக்கையாவது செய்து நீ தொழுக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கிபிலாவுக்கு நேர காலை நீக்கிட்டு உன்னுடைய முகம் கிபிலாவை முன்னோக்கி இருந்து அந்த ஜனாசாவை போட்டு வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய உடம்பை தன்னுடைய முகத்தை கிபிலாவுக்கு நேராக வைத்துக் கொண்டு சமிக்கை செய்தாவது நீ தொழுக வேண்டும். தொழுகையை விடுவதற்கு எந்த காரண காரியங்களும் கிடையாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்கன்னா, அப்ப தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக்கிறோம். அதாவது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, பெண்கள் அதிகமாக இருக்கிறனால நான் சொல்றேன், ஒருத்தர் அசர் தொழுகையை பாங்கு சொல்ற வரையும், அதாவது 5 மணி வரை ஒரு பெண்ணுக்கு தொடக்க உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று சொன்னால் 5:15 அவளுக்கு சுத்தமாகிடுச்சுன்னு சொன்னா அந்த 5:15 அசருடைய வக்து அவளுக்கு கடமையாகிறது. அவள் உடனே குளித்து சுத்தமாகிவிட்டு அந்த கடமையான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் தொழுகையில எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க என்று நம்ம விளங்கிக்கிறோம். ஏனென்றால் கடைசி நேரம் வரை ஹஜ்ஜத்துல் வதாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம், தொழுகையை நீங்கள் பேணி தொழுகை கொள்ளுங்கள், தொழுகையை விடாமல் தொழுது கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன்னுடைய மரண நேரத்தில் கூட, தன்னுடைய மயக்கம் வருவதற்கு மயக்கம் வரும், அசருடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் வந்தது.
மயக்கம் தெளிந்த பிறகு கேட்பார்கள், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? தொழுகை தொழுகை தொழுகையை பேணி தொழ சொல்லுங்கள் என்று. மகனுடைய நேரத்தில் அவர்களுக்கு மயக்கம் வந்தது. அஷாவுடைய நேரம் தொழுக முடியல, அடுத்த மயக்கம் தெரிகிறது. பிறகு கேட்டாங்க, தொழுகை எப்படி இருந்தது? துல்தாச்சா, மக்கள் யாரும் தொழுகவில்லை நாயகமே, நீங்க வருக வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாங்க. 3 தடவை மயக்கம் வருகிறது. 4வது தடவை தான் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. அப்ப அந்த அளவிற்கு ஒரு தொழுகைக்கு முக்கியத்துவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துடைய அந்த எண்டில் கூட, கடைசி நேரத்தில் கூட வலியுறுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தாய்மார்களே, தொழுகை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம், வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் என்ன செய்வான்னா, பள்ளிவாசல ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடப்பான். அப்ப சொல்றது, ஏங்க இவனுக்கு தொழுகையே கடமை இல்லை, இவனை கூட்டிட்டு வரல அப்படின்னு. அப்ப வாப்பா சொல்லுவாரு, பெரிய ஆர்வத்துல சொல்லுவாரு, என்ன தரத்து, தொழுகைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வரணுமா இல்லையா, அதுதானே கடமை, இப்பவே பழகினாத்தானே பழகுவான் அப்படின்னு. நான் சொல்றது, இப்ப பழகுறது பழக்கம் இல்லைங்க. 10 வயசான உடனே அவனை டியூஷனுக்கு போக விடாம பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றீங்க பத்தியெல்லாம், அதுதான் உண்மையான தொழுகைக்கு உண்டான பழக்கம். இப்ப நீங்க கூட்டிட்டு எல்லாருடைய உங்க தொழுகையும் கெடுக்கிறான், அவனும் தொழுகிறது இல்ல, உங்க தொழுகையும் கெடுக்கிறான், மற்றவர்களுடைய தொழுகையும் கெடுக்கிறான். இதற்கு பேர் தொழுகை பழக்குவதற்கு பழக்கம். இந்த நேரத்தில் அவன் பள்ளிவாசலுக்கு வரணும், தொழுகுங்கிற கட்டாயம் கிடையாது. எப்ப கடமை? 7 வயசுலதான் அவனுக்கு விவரம் தெரிகிறது. அந்த வயசுல கூட்டிட்டு வாங்க, அந்த வயசுல நீங்க தொழுக பழகி கொடுங்க. 10 வயசுல அவனுக்கு டியூஷனுக்கு அனுப்பாம, ஏன்னா 10வது படிக்கிறான், டியூஷனுக்கு போறான், காலையில போறவன் நைட்டு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். படிப்பு படிப்பு படிப்பு, பள்ளியும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை தொழுக வையுங்கள், அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு பழக்குங்கள். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் பெற முடியும். ஏனென்றால் தொழுகை ஏன் இவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுதாக வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னார். எங்கே? போர்க்களத்தில் கூட நீங்கள் தொழுதாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டம் போட்டார். போர்க்களம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு இடம், வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை. அந்த நிலையில் கூட நீங்கள் தொழுகையுடைய நேரம் விட்டால் நீங்கள் தொழுதாக வேண்டும். அதற்கென்று ஒரு விதிமுறையை தந்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், தாய்மார்களை புரிந்து கொள்ள வேண்டும், படிப்பு ஒரு முக்கியம் அல்ல. படிப்பை அவனுக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தொழுகையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியாக செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஏன் இவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, தொழுகை தான் வாழ்க்கையின் எல்லா நிலைக்கும் ஒரு முன்மாதிரியான பாடம். தொழுகையை ஒரு மனிதன் சரி செய்து கொண்டான் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிவிடும். தொழுகை சரியில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில எந்த நிலையிலையும் அவனுக்கு சரியாக முடியாது, எங்கேயாவது அவனுக்கு ஓட்ட இருந்துகிட்டே இருக்கும். தொழுகை தான் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் சரி. அவன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை அவன் கடைபிடித்தாலே போதும். தொழுகையை எப்படி நாம் தொழுகிறோம் என்று சிந்தித்து பார்த்தாலே தொழுகைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அவன் சரியாக்கி கொள்ள முடியும் என்பதைத்தான் இமாம்கள் சொல்லி தருவாங்க. தொழுகையை நீங்க கடை செய்யணும். என்னுடைய உஸ்தாது பாடத்துல இருக்கும்போது ஒரு பையனை கூப்பிட்டு தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவன் தண்ணி எடுத்துட்டு வந்தான். தண்ணி எடுத்துட்டு வரும்போது சொட்டிக்கிட்டே இருந்துச்சு, சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டே வந்தான். அப்ப அவங்க அதிர்ந்து சொன்னாங்க, அப்பா உன் தொழுகையை நீ சரி செய்துக்கோ அப்படின்ட்டான். பாடம் முடிஞ்சிச்சு. பாடம் முடிஞ்சு நாங்க கேட்டோம், உஸ்தாதிகளுக்கு ஒரு சந்தேகம், என்ன ஆகுது? அவன் தண்ணி அழிட்டு வந்தான், தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்னீங்க தொழுகையை சரி செய்துக்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது அப்பதான் எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க, அப்பா தொழுகை தான்பா வாழ்க்கையில எல்லாத்திற்கும் ஒரு முன்மாதிரியான பாடம், எடுத்துக்காட்டான பாடம்னா தொழுகை தான். தொழுகை அவன் சரியாக செய்வானையானால் தொழுகைக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில அவனுக்கு எந்த தவறும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. இவன் தண்ணியை சொட்டா கொட்டிக்கிட்டே வர்றான்னு அவன்கிட்ட கவனக்குறைவு அதிகமாக இருக்குது. தண்ணீரை ஏன் உழவு ஃபுல்லா எடுத்துட்டு வரணும், வழியோடய எடுத்துட்டு வரணும், கொஞ்சம் குறைவா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது சொட்ட போகிறது இல்லை தானே. அப்ப கவனக்குறைச்சா அவன்கிட்ட இருக்குது. தொழுகையில கவனக்குறைச்சல் இருக்கிறனாலதான் வாழ்க்கையில் பின்னால் உள்ள வாழ்க்கையில அவனுக்கு கவனக்குறைச்சல் இருக்கிறது. அதனால தொழுகையை சரி செய்து கவனமாக நீங்கள் தொழுவீர்களே ஆனால் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் கவனத்தை நீங்கள் செலுத்த முடியும். அந்த உண்டான உணர்வுகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இப்போ வாழ்க்கையில எல்லா நிலைக்கும் தொழுகை முக்கியங்க. நம்ம தொழுகிறோம், தக்பீர் கட்டியாச்சு, வச்சகத்து ஓதக்கூடிய நேரத்துல போய் நம்ம சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலான்னு சொல்ல முடியுமா?
நீங்க சொல்ல முடியுமாங்க அந்த மாதிரி? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய இடத்துல துணை சூரா ஓத முடியுமா? துணை சூரா ஓதக்கூடிய இடத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முடியுமா? ருக்குவுடைய நேரத்துல ருக்குவுடைய தஸ்பீஹ் ஓத சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இடத்துல சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி சொல்ல முடியுமா? சுஜூதுல செய்யக்கூடிய தஸ்பீஹ்க்கு பதிலாக ருக்குவுடைய தஸ்பீஹ் செஞ்சா தப்பா ரைட்டா அப்படின்னா ரைட்டு தான், தப்பு கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை தான். ஆனால் இந்தந்த இடத்தில் இன்னென்னதான் ஓத வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்துட்டாங்க. அது மாதிரி தான் உன் வாழ்க்கையில இந்த இடத்தில் நீ இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில இப்படித்தான் நீ சரி செய்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நீ விளங்கி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் தொழுகை மிக முக்கியமான ஒரு பாடம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, அப்ப தொழுகை எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஒரு மனுஷன் கரெக்டா தொழுதுகிட்டு வந்தான்னு வைங்களேன், அவன் மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்கள் செய்ய மாட்டான். அந்த தொழுகை அவனை தடுக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி தர்றான். ஒரு தொழுகை எப்படி இருக்குன்னா, பாவத்தின் பக்கம் நம்ம போக கூடாது. நம்முடைய உள்ளம் அப்படியே உறுத்தணும். உள்ளம் என்னைக்கு உறுத்துகிறதோ, இது தவறு என்று உறுத்துகிறதோ, அப்போ உன்னுடைய தொழுகை சரியாக இருக்கிறது அர்த்தம். நீ 5 வேளை கரெக்டா தொழுகிற, பாவத்தை நீ செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சொன்னா உன் தொழுகையில எந்த உணர்வும் இல்லை, எந்த உயிரோட்டமும் இல்லை என்பதைத்தான் அங்கு விளங்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லி தருகிறது. இமாம்கள் தஃப்சீர்ல சொல்லுவாங்க, இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்ல போகும்போது, ஒரு மனிதனுடைய தொழுகை பாவத்தை விட்டும் அவனை தடுக்க வேண்டும். பாவத்தை விட்டும் அவனை தடுத்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய தொழுகை சரியான தொழுகையாக இருக்கிறது. பாவத்தை விட்டும் அவனுடைய தொழுகை தடுக்கவில்லை என்று சொன்னால், பாவத்தை விட்டும் அவன் மீளவில்லை என்று சொன்னால் தொழுகையில் சரியில்லை, அவனுக்கு கவனம் குறைச்சல் இருக்கிறது, ஏதோ தடுமாற்றம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். இந்த உலகத்துடைய நியதி அப்படித்தான். தொழுகையை நம்ம சரி செய்தால்தான் வாழ்க்கையில எல்லாமே சரியாகும், எல்லா விதமான வெற்றிகளும் வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். முதல்ல தொழுகையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அந்தந்த வயசில் 7 வயசில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு படுக்கை அறையை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். நீ அவர்களோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் படுக்காதீர்கள், தூங்காதீர்கள், ஒதுக்கி வைத்து விடுங்கள். 7 வயசாச்சு தொழுகும்படி நீங்கள் ஏவுங்கள், 10 வயசாச்சுன்னா அடியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ 7 வயசாகிவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். 7 வயசிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதிலிருந்து மரணம் வரை, சக்கராத்துடைய நிலை வரை அவன் தொழுது கொண்டு இருக்க வேண்டும். தொழுகை விடுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை, எந்த காரண காரியங்களும் இருக்க முடியாது என்பதைத்தான் ஆணித்தனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அப்ப அந்த வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறோம், டியூஷனுக்கு போங்கடா அப்படின்னு சொல்றோம், என்ன டியூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது பள்ளிக்கு வராட்டியாலும் பரவாயில்ல, டியூஷனுக்கு போறாங்கிறோம், அல்லது ஸ்கூலுக்கு போறான்னு சொல்றோம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தொழுகையை நீங்கள் சரியாக கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளை படிப்பிலே கவனம் செலுத்தி ஒரு முன்னுக்கு வரும், ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை பின்தங்கிதான் போகும். நம்ம சும்மா சும்மா சொல்லி சொல்லி பெரிய வயசான பிறகு தொழுமான்னு சொன்னாலும் அந்த பிள்ளை தொழுகாது. சின்ன வயசுல இருந்து பழக்கி எடுக்கணும். அதாவது நான் பட்டுக்கோட்டையில ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு போனேன். இந்த அன்னபூர்ணான்னு ஒரு தேட்டர் இருக்கு பத்தியலா, இது போற வழியில ஒரு அன்னபூர்ணான்னு ஒரு தேட்டர் ஒன்று இருக்கு. அந்த தேட்டருக்கு பக்கத்துல தான் அந்த வீடு. அப்ப நான் இங்கேருந்து நுகரத்துல இருந்துட்டு நான் போறேன். பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்ல இறங்கி அப்படியே நடந்து போகணும். நடந்து போகும்போது நம்ம தெருவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க ஃபேமிலியோட வர்ற அந்த இதுக்கு போறாங்க, தேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு போறாங்க. நான் அவங்கள பார்த்துக்கிட்டு பார்க்காம மாதிரி நான் போறேன். ஆனா அந்த அம்மா பார்த்துக்கிட்டே அடே அம்மாடி உஸ்தாது வந்துட்டாங்களே, மூடுன்னு சொல்றாங்க. உஸ்தாது வந்துட்டாங்க, உஸ்தாது பார்த்துட்டாங்க, மூடுது. அதுக்கப்புறம் மூடி என்ன இருக்கு, மூடாம என்ன இருக்குது, அதான் தெரிஞ்சு பார்த்து நீங்க தவறுக்கு போறீங்க அப்படின்னு. அதோடு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளையும் சேர்த்து நம்முடைய தாய்மார்களை கூட்டிட்டு போறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? சினிமாவுக்கு டிவியில உட்காந்து பாருன்னு பாக்குறோம், செல்போன்ல உட்காந்து பாருன்னு பாக்குறோம். இதையும் தாண்டி தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். சிரிக்கிறதா, அது வேதனைப்படுறதா? அப்படி என்ன போய் படத்தை அந்த தியேட்டர்ல உட்காந்து பார்த்துதான் என்னதான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது? யோசித்து பாருங்களேன். மரணத்தை கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருப்போமா? அந்த நேரத்துல மரணம் வந்து விட்டால் என்ன செய்யறது? நம்ம இல்ல யா அல்லாஹ் சக்கர மலக்கல் மௌத் வந்து நிப்பாங்க நம்மளுக்கு முன்னால. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படிப்பட்ட மனிதனுக்கும் எப்படிப்பட்ட மரணத்துடைய சுவையை அவன் சுவைக்காமல் இருக்க முடியாது. சக்கரம் மலக்கல் மௌத்தை கண்டிப்பா பார்த்தே தீருவான்.
யாரா இருந்தாலும் திடீர் மரணமா இருக்குது, ஆக்சிடென்ட்ல மௌத்தா போறான், தண்ணீர்ல மூழ்கி மௌத்தா போறான், அல்லது படுத்த படுக்கையில் இருந்து மௌத்தா போறான், சக்கராத்துடைய வேதனை அனுபவித்து மௌத்தா போறான். எப்படி மௌத்தா போனாலும் ஒரு செகண்டாவது அவன் சக்கராத்துடைய வேதனை அனுபவித்தே தீர வேண்டும். குல்லு நம்சின் தாயிகத்துல் மௌத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நிச்சயம் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத்தை அவன் கண்ணால பார்த்தே ஆகணும். அந்த நேரத்தை அவன் கண்டிப்பாக அடைந்தே தீருவான். நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மலக்கல் மௌத்து சொல்ல முடியுமா? மலக்கல் மௌத் அவர்களே, கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிடுறேன், நான் வீட்டுக்கு போன போது நீங்க மௌத்தை எடுங்க, என்னுடைய உருவத்தை கைப்பற்றி சொல்ல முடியுமா? அவங்க கேட்பாங்களா? முதல்ல வாயை கூட திறக்க முடியாது. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியத்தை நாமும் அந்த பழக்கத்தை பழகிறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வழிகளை காட்டி கொடுக்கிறோமே, அதான் பெரிய வேதனையாக இருக்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பழக்கங்களை, எந்தெந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை நாம் கற்றுக் கொடுக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் மூன்று தான், வேற எதுவும் நம்மளுக்கு பின்தொடராது. ஒண்ணு நாம் கற்ற கல்வி, நாம் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி, அல்லது நாம் செய்த தர்மங்கள். மூணாவது நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்வார்கள், எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னுடைய பிள்ளைகளை தனக்காக வேண்டி துஆ செய்ய தகுதியுள்ள பிள்ளைகளாக வளர்க்கவில்லையோ அந்த பிள்ளைகள் சரியான வளர்ப்பு இல்லை. அந்த பிள்ளைகளை கொண்டு அவர்களுக்கு சோதனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்று சொல்லி தருவாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்யணும். அத்தையத்துல உட்கார்ந்து துஆ செய்யணுமா இல்லையா? அல்லாஹும்ம ஃபிர் லீ வ லிவாலிதைய வ லிஉஸ்தாதிய வ லிஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உலகத்தில் உண்டான எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒவ்வொரு பக்தரையும் அத்தையாத்தில் தன்னுடைய பிள்ளைகள் ஓத வேண்டும் அல்லவா? இதை கற்றுக் கொடுக்கணும் அல்ல? அப்ப அந்த தொழுகையை நாம் கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? 7 வயசுலயே தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரக்கூடிய ஒரு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய நோக்கம் அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலையே. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ திம்மத்தில்லா ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா அப்படி சொல்லுவாங்க. யார் சுபுடைய தொழுகையை கரெக்டா தொழுதுகிட்டு வர்றானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க தாய்மார்களே, நம்முடைய நிலையை யோசனை பண்ணி பாருங்களேன். எத்தனை பேரு இன்னைக்கு சுபுகு தொழுது இருப்போம்? இன்னைக்கு பேசிக்கே என்ன தெரியுமா? எந்திரிக்கிற டைம் 8 மணி தான். இந்த சமூகம் எப்படி இருந்த நேரம் தெரியுமா? இது தஹஜ்ஜத் தொழுத சமூகம். இது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்திருத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ கேட்டு அந்த துஆக்கள் பலனை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போன சமூகம், வெற்றிக்கு மேல் வெற்றியை கண்ட ஒரு சமூகம். இன்னைக்கு எல்லா வளங்களும் இருக்கு. என்ன வளம் இல்லை இஸ்லாத்திற்கு சொல்லுங்க? இஸ்லாமியர்கிட்ட இல்லாத பொருளாதாரமா உலகத்துல? நீங்க எண்ணி பார்த்து, இன்னும் வரையும் இஸ்லாமியர்களிடத்தில் இருந்த பொருளாதாரம் உலகத்துல வேற யார்ட்டையுமே கிடையாது. 1700 சொச்சத்துல ஒரு இஸ்லாமிய ஐரோப்பிய கண்ட்ரில ஒரு இஸ்லாமியரிடத்தில் இருந்த பொருளாதாரம் இன்று வரை உலகத்தில் எந்த பணக்காரன்ட்டே இல்லை. 300 வருடங்களை தாண்டி இன்னைக்கு அதாவது உலகத்துடைய கணக்கெடுப்புல சொல்லி தர்றாங்க, ஐரோப்பா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியருடைய மன்னரிடம் இருந்த பொருளாதாரம் உலகத்துடைய கோடி, இன்று வரையும் அவன் தான் கோடீஸ்வரன். அது மாதிரியான செல்வம் இவ்வுலகத்தில் இதுவரை எவனுக்கும் வந்ததில்லை. இன்று வரை உலகத்தில் தான் இஸ்லாமியத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், வேற யார்ட்டையுமே கொடுக்கல. ஆனால் அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் இல்ல. அதுதான் இங்க கிடையாது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால நாங்க சும்மா ஒரு பொட்ட கணக்கு போட்டோம். என்னன்னா, இந்த ஊர்ல எவ்வளவு ஜக்காத்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இந்த ஊர்ல கணக்கு போட்டு ஒரு நல்ல வசதி படைத்த சில பேருக்கு சேர்த்து சும்மா நாங்களா ஒரு சர்ப்ரைஸா ஒரு கணக்கு போட்டு பார்த்ததுல இந்த ஊர்ல மட்டுமே 50 கோடி ரூபாய் ஜக்காத்து பணம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குது. 4 வருஷத்துக்கு முன்னால நான் சொல்றேன், இன்னால எவ்வளவு அது பெருகி போய் இருக்கும். கணக்கு சரியா முறையில கணக்கு அது ஜக்காத்து பேசும்போது ஒரு நாளைக்கு பேசுவோம். அதை கரெக்டா ஜக்காத்தை கணக்கு போட்டு கொடுத்தா 50 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுங்குது. 50 கோடி ரூபாண்டா நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த ஊர்ல 10 வருஷத்துல ஏழைகளே இல்லாத அதிராம்பட்டினமா ஆக்கிவிடலாம்.
அதிராம்பட்டினத்தில் ஏழைகள் இல்லாத ஒரு ஊரு, ஒரு சின்ன சிங்கப்பூர் மாதிரி ஆகிவிடலாம். ஆனா இல்லையே, அந்த பக்குவங்கள் இல்லையே, தொழுகையை நம்ம கற்றுக் கொடுக்கலையே. காலையில 8 மணிக்கு தான் நம்ம பிள்ளைகள் எந்திரிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு 8:20 8:30 ஸ்கூல் வேன் வருதுன்னா 8 மணிக்கு தான் அவனை எழுப்பி விடுறது. 8 மணிக்கு எந்திரிச்சு அவன் காக்கா குழியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாட்டி 8:25 கொண்டு போய் வேன் வர்ற இடத்துல போய் நின்று 8:30 ஏற்றி விட்டுட்டு வந்தா தான் அப்பாடான்னு வீட்டுல உட்காருவோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. எதை சாதிக்க போறோம் தாய்மார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம் பிள்ளைகளுக்கு தொழுகைகள முக்கியத்துவம் இல்லாமல் அவர்களை வளர்த்து உலகத்துல என்னத்தை சாதிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிள்ளைகள் சாதித்த சாதனைகள் எடுத்து பாருங்க. இந்த ஒரு 5-10 வருஷத்துல எதுவுமே கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் சாதிக்கவே இல்லை தெரியுமா? இஸ்லாமிய பிள்ளைகள் நேற்று வரை என்ன தெரியுமா, 4 லட்சம் ரூபாவுடைய ஒரு கஞ்சாவை கடத்தி 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க சென்னையில. இஸ்லாமியர்கள் பேப்பர்ல வந்து நாறு. அது மட்டும் இல்ல, கத்தார்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், ஷேக் முகமதுன்னு சொல்லி. அவன் ஃப்ளைட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. அவன் என்ன செய்ய, பாத்ரூம்ல உட்காந்துட்டு சிகரெட் அடிச்சிருக்கிறான். அதை அடப்பா அந்த பணிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க, நீ சிகரெட் அடிக்காத, இது ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னா அவன் வாக்குவாதம் பண்ணியிருக்கான். அவன் எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு பயத்துல இன்னைக்கு உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃப்ளைட்ல பறக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாம போய்கிட்டு இருக்குது. எந்த நேரத்துல எது நடக்குன்னு தெரியாது. இந்த நேரத்துல இவன் போய் இப்படி செஞ்சானா கைது பண்ணிட்டான். ஆனா 2 வருஷம் கழிச்சு இவன் பொண்டாடி பிள்ளைகளை பார்க்க வர்றியா, அப்போது ஒருவனுடைய சேட்டையை கொஞ்சம் அடக்கி வைக்கலாமா? இல்லையே. ஏன் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் உன்னால சிகரெட் அடிக்காம இருக்க முடியாதா? எவ்வளவு திமிரு இருக்கணும். இப்ப எந்த அளவுக்கு உண்டான அவனுடைய வளர்ப்பு என்ன, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இந்த குற்றங்கள் யாரை கொண்டு போய் சேர்க்கும்? யோசிக்க வேண்டும் தாய்மார்கள். நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், சுபுஹுடைய தொழுகையை யார் தொழுகுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டால் வேற எதுவும் அவர்களை செய்து விடாது. அவர்களுக்கு யாராவது தீமை செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. நம்ம சுபு தொழுதுட்டோம்னு வைக்கிறேன், நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துட்டோம். நம்மளுக்கு எவனாவது அநியாயம் செய்ய வேண்டும் என்று நாடி வந்தால் அவனை அல்லாஹ் பார்த்துக் கொள்வானால் அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுத்துருவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நாள் முச்சூடும் நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நம்ம வந்துடுறோம். அந்த சுபு தொழுகை நம்ம தொழுகணுமா இல்லையா? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னைக்கு எல்லாமே இருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையில் நமக்கு எல்லாம் இருக்குது. பொருளாதாரத்துல எந்த வகையில் நம்ம குறைச்சல் இல்லை, ஆனால் நிம்மதி கிடையாது. நமக்கு என்னங்க இல்லை, பாதுகாப்புன்னு சொன்னா ஆபத்து தான், பாதுகாப்பு கிடையாது. ஆபத்து வழியில போறோம், பைக்ல போறோம், கீழே விழுந்துடாம போயிட்டு வரோம், இதுக்கு பேரு தான் பாதுகாப்பு என்பது கிடையாது. கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வதற்கு பெயரும் பாதுகாப்பு தான். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்வதும் பாதுகாப்பு தான். பொருளாதாரம் எந்த சிக்கல் இல்லாமல் அவனுக்கு கிடைப்பதும் பாதுகாப்பு தான். அவனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான். அதை யாரும் வழங்குறது கிடையாது. எல்லா வசதியும் இருக்குது. ஆனா சுபுகு தொழுது அது ரெண்டாவது இன்னொரு பழக்கம் என்ன தெரியுமா? சுபுகு தொழுதுட்டு ஒரு தூக்கம் தூங்குறோம் பாருங்க, அது மாதிரி தூக்கம் உலகத்துல வேற எந்த தூக்கம் கிடையாது. இரவு 1 மணிக்கு தூங்கினா கூட அந்த மாதிரி தூங்க மாட்டேன். சுபுகு தொழுத உடனே ஒரு தூக்கம் ஒன்று அசத்தம் பாருங்க, அல்லாஹு அக்பர். அந்த தூக்கம் மாதிரி ஒரு தூக்கமே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தூங்கிட்டு இருந்தாங்க. சுபு தொழுதுட்டு காலால தட்டி விட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா இந்த நேரத்துல நீ தூங்குறியம்மா, இந்த நேரத்துல தான் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்வாதாரத்தை, இன்றைக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கிறான். இந்த நேரத்தில் நீ தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அம்மா, நீ இந்த நேரத்தில் அல்லாஹ்வை துதிபாட வேண்டும் அம்மா. இந்த நேரத்தில் நீ தூங்கி கொண்டு இருந்தால் உனக்கு ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் உன்னை விட்டு வேறு இடத்துக்கு போய் விடுவார்கள் அம்மா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள ஃபாத்திமாக்கள் அதை விளங்க வேண்டும். சுபுகு தொழுதுட்டு நம்ம தூங்குற மாதிரி எவ்வளவு பெரிய உடல் ரீதியாக எவ்வளவு சயின்ஸ் எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லுது தெரியுமா? சிங்கப்பூர்ல ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தாப்ல, அவர் இறந்துட்டார். அப்போ சீனர்கள்லாம் போய் சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் 5 மணிக்கு பாங்கு சொல்றாங்க, எங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பா இருக்குது, அதனால பாங்கு சொல்றதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்ப அந்த பிரதமர் சொன்னாப்ல, என்னுடைய திருநாட்டில் 5 மணிக்கு மேல தூங்குறவன் இந்த நாட்டுக்கே தேவையில்லை, நீ முதல்ல வெளியே போடா அப்படின்ட்டான். எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தை தெரியுமா? ஒரு காஃபிரா இருந்தாலும் 5 மணிக்கு மேல தூங்க கூடாது என்பதை விளங்கி வைத்திருக்கிறான். இந்த சமூகம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நீ தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹோடு நீ பேசக்கூடிய நேரம், நீ அது உன்னுடைய தேவைகளை கேட்க வேண்டிய நேரம், உன் ரிஸ்கை கேட்கக்கூடிய நேரம், உன்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் எழுந்திருத்து தொழுகக்கூடிய சமூகமாக உருவாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அதை மறந்து, சுபுகு தொழுகையை மறந்து, தன்னுடைய வாழ்வாதாரம் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் மறந்து தூங்கி நம்ம கடித்து
ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வதை போன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. யோசிக்க வேண்டும் தாய்மார்களை, எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் பின்தங்கி போய் இருக்கிறோம். பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்தாலும் வாழ்க்கையில் பின்தங்கி போய் இருக்கிறோமே. இதையால் இன்னைக்குள்ள தாய்மார்கள் யோசிப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா பகலுக்கென்று மலக்குமார்களை வைத்திருப்பான், இரவுக்கென்று மலக்குமார்கள் வைத்திருப்பான். இந்த ரெண்டு கூட்டமும் சந்திக்கக்கூடிய நேரம் எது தெரியுமா? சுபுகுடைய நேரம், அசருடைய நேரம். இந்த ரெண்டு பேரும் நான் சந்திச்சுக்கிடுவாங்க. பகலுடைய மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? சுபுகுடைய நேரத்தில் வருவாங்க. இரவுல வேலை செய்தவர்கள் சுபுகுடைய தொழுகைக்கு வந்துருவாங்க. ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிடுவாங்க. அதே மாதிரி பகல்ல வேலை செய்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அசருடைய வக்துக்கு வந்துருவாங்க. இரவுக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் அசருடைய வக்துக்கு வந்துருவாங்க. ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. அப்ப பகல்ல வேலை செஞ்சவங்க அசர் தொழுதவங்க மேலே ஏறிடுவாங்க. இரவுக்கு வேலை செய்யக்கூடிய மலக்குமார்கள் அப்படியே பிரிஞ்சு போவாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கேட்பானா, ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும் வஹுவ அஅலமு பிஹிம். எல்லாம் அவனுக்கு தெரியும். யாராரு தொழுதா, யாராரு தொழுகலை, யாராரு தூங்குனா, யாராரு தூங்கலை, எவ்வாறு தஸ்பீ செஞ்சா, யாராரு தஸ்பீ செய்யணும்னு அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்து அல்லாஹ் தஆலா என்ன கேட்பானா மலக்குமார்கள்ட்ட, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி விடைபெற்று வந்தீர்கள்? அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், யாராரு தொழுதாங்களோ அவங்கள பார்த்துட்டு சொல்லுவாங்க, யாரெல்லாம் தொழுகையில போய் சந்திச்சோம், தொழுகையில விட்டுட்டு வந்திருக்கோம் யாரெல்லாம்னு சொல்லுவாங்களாம். இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் இன்னால் தொழுது கொண்டிருந்தால் யா அல்லாஹ், இன்னாருடைய மகள் இன்னால் தொழுது கொண்டிருந்தால் யா அல்லாஹ் அப்படின்ட்டு அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்மளை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் அது சுபுகு தொழுகையும் அசரு தொழுகையும் தொழுதிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளை பத்தி பேசப்படும். நம்ம தொழுகாம தூங்கி கொண்டு 2 நேரமும் தூங்குற நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்துல் துருதைன் தஹலல் ஜன்னah. யார் குளிர்ந்த நேரத்துடைய 2 வக்த் தொழுகையை தொழுகுவார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அது என்ன தஃப்சீல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க, சுபுகு தொழுகையும் அசரு தொழுகையும் என்று சொன்னார்கள். அசரு தொழுகையும் சுபுகு தொழுகை கரெக்டா நம்ம தொழுகணும். மற்ற வக்தியாவது கரெக்டா நம்ம தொழுதுருவோம். ஆனா இந்த 2 வக்த்துல நல்ல சுத்தம் அசத்தம். அந்த நேரத்தில் நாம் எழுந்திருத்து தொழுதால் சொருக்கம் செல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்கன்னா, அப்போ சுபுகு தொழுதா நம்முடைய பற்றி அல்லாஹ்விடத்தில் பேசப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எவன் சுபுகு தொழுகலையோ, நல்லா விளங்கிக்கிறீங்க தாய்மார்கள், சொல்வதற்கு சொல்ற வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். என்ன, சுபுகு தொழுகை யார் தொழுகவில்லையோ அவனுக்கு தாலிக ரஜுலுன், அந்த மனிதனுக்கு பால ஷைத்தான் ஃபி உதுனைஹி, 2 காதிலையும் ஷைத்தான் யூரின் போயிட்டான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சுபுகு தொழுகாம தூங்கி கொண்டு இருக்கிறானோ அவனுடைய காதில் 2 காதிலுமே ஷைத்தான் யூரின் போயிட்டான். அதனால தான் அவனுக்கு தூக்கத்துடைய சுபுகு தொழுகணும் என்ற சிந்தனை இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் சுபுகு தொழுகாமல் ஒரு மனிதன் தூங்கினால் அது ஷைத்தானுடைய வழிகாட்டுதல் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தர்றாங்க. தாய்மார்களே, தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒன்று பாருங்களேன். சரி, இது இந்த உலகத்தில் உள்ள விஷயம். இது நாளை மறுமை நாளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாம் மஹ்ஷர் மைதானத்துல எல்லாம் நிற்பாங்க. எல்லாம் அதாவது 2வது சூர் ஊதப்படும் பொழுது கபரில் இருந்து அப்படியே எந்திரிச்சு வருவாங்க. யா நப்சி யா நப்சி தான் எல்லாம் கிளம்பி ஓடியாருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? எப்படி ஓடி வருவாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் எப்படி பிறந்தானோ அதே மாதிரி எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆயிஷா நாயகி வெட்கப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா பெண்களுடைய நிலை, எங்களுடைய நிலை என்ன? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, உன்னுடைய நிலையை பத்தி நீ கேட்கிறியா? அங்க யாரையும் பார்த்துக்கிற முடியாது. நம்முடைய நிலை என்ன? நம்ம சொர்க்கம் போகுமா, நரகம் போகுமா, நம்மளுக்கு கேள்வி கணக்கு எப்படி கேட்கப்படும், நம்ம தப்பிச்சு போகுமா, தண்டனையை கிடைக்குமா என்ன என்று அவனுக்கு பரைசானாக இருப்பான். அப்படி குழம்பி போயிருப்பான். அந்த நேரத்துல உன்னை யாரு அங்க பார்க்க போறா? யாரையும் பார்க்க முடியாது. விரண்டோட கூடிய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி பிறந்த நிலையில வருவான். எல்லாரும் ஆண்களும் பெண்களும் வந்து நிற்பார்கள். எப்படி தெரியுமா நிக்கணும்? அல்லாஹ் சொன்னா சஃப்ல நிக்க வைங்கன்னு சொல்லுவான். மலக்குமார்கள்லாம் சஃப்ல நிக்க வைப்பாங்க. அது எப்படி தெரியுமில்ல, நம்மள பாரு பாதத்துல நிக்க மாட்டோம், விரலில் நிக்க வைங்கள் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்ல நிக்க வைங்க, எல்லாரும் விரல்ல நிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் விரல்ல நிப்பாங்க. அப்படியே வெயிலுக்கு நமக்கு நேரா என்ன, அதாவது தனக்கு மேலாக சூரியன் நிற்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம அப்படியே அவனுடைய அவன் செய்த பாவத்தின் காரணமாக வேர்வை வந்து 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 மூழ்கி கிடப்பான்.
சில பேருடைய பாவத்தின் காரணமா கரண்டக்கால் வரை வேறு நிற்கும், சில பேருடைய பாவத்தின் காரணமா முட்டுக்கால் வரை நிற்கும், சில பேருடைய பாவத்தின் காரணம் இடுப்பு வரை வந்து நிற்கும், சில பேர் பாவத்தின் தொண்டக்குழி வரை நிற்கும், சில பேர்கள் தத்தடிப்பார்கள் பாவத்தின் காரணமாக. அப்படியெல்லாம் நின்று முதல் கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ எப்படி தொழுதாய், உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தொழுகை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அத்தனை கேள்விக்கும் அவன் கரெக்டா பதில் சொல்லிடுவான். தொழுகை பற்றி உண்டான கேள்விக்கு அவன் பதில் சரியா சொல்லலைன்னா எந்த கேள்விக்கும் அவனால பதில் சொல்ல முடியாது, அவன் நரகத்திற்குத்தான் போக முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, தொழுகை இந்த உலகத்துல மட்டும் நம்ம தப்பிச்சுக்க முடியாது, நாளை மறுமையினாலேயும் அதுதான் நமக்கு பாடம், அதுதான் நமக்கு முன்னோடி. தொழுகை சரியா இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டா போயிடுவோம், தொழுகை இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நரகத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்மளுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. அப்ப தொழுகையை கொண்டுதான் இந்த உலகத்திலும் வாழ்க்கையை நீ வெற்றி பெற முடியும், தொழுகையை கொண்டுதான் நாளை மறுமையினாலையும் நீ வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமலை நாம் சர்வசாதாரணமாக பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அசால்ட் தெரியுமா, அது எவ்வளவு பெரிய பலகீனம் தெரியுமா? அது فَوَيْلٌ لِلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ سَاهُونَ الَّذِينَ هُمْ يُرَاءُونَ وَيَمْنَعُونَ الْمَاعُونَ. அல்லாஹ் தஆலா சொல்றான், தொழுகையாளிக்கு நரகம், வயல் என்ற நரகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. என்னப்பா இந்த தொழுகையாளிக்கு எப்படிப்பா நரகம் கிடைக்கும்? பொடுபோக்குத்தனமாக தொழுதான் பாத்தியா, தொழுதான் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவனுடைய சிந்தனை எங்கேயோ இருக்கும். தொழுகை தக்பீர் கட்டின பிறகு தான் நம்மளுக்கு ஆஹா அடுப்புல அரிசியை தூக்கி வச்சோமே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மீன் ஆஞ்சிட்டு வச்சோமே, பூனைக்குட்டி வந்தாலும் வந்துருமே, அல்லது காகம் தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிருமே என்பன போன்ற எல்லா சிந்தனையும் எப்பதான் வரும்? தொழுகைக்கு தக்பீர் கட்டின பிறகு தான் வரும். இந்த மாதிரி தொழுகை அல்லாஹ் தேவையில்லைங்கிறான் எனக்கு. அடைந்த தொழுகை வச்சு நான் என்ன செய்யறது? அல்லாவுக்கு தொழுகை தேவையா தாய்மார்களே? சொல்லுங்க பார்க்கலாம், தொழுகை அல்லாவுக்கு தேவையா? அவனுக்கு நம்ம தொழுதாதான் அவனுக்கு கண்ணியம் உயர போகிறதா? நம்ம தொழுகைன்னா கண்ணியம் குறைஞ்சு போயிருமா? அவன் எல்லாத்தை விட்டும் பரிசுத்தமான, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ன, எந்த குறையும் இல்லாதவன், அவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, எதுவும் தேவை கிடையாது. அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது, எல்லாத்திலையும் அவன் பரிபூர்ணமானவன். அப்படிப்பட்டவனுக்கு தொழுகையை பத்தி ஏன் கேட்கிறான்னா, முதல்ல உனக்குத்தான் அடுக்கிறான்ல, நீ தொழுதுன்னா உனக்கு தான்பா சரி, நீ சரியாக இருக்கணும்னா நீ தொழுகு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தொழுகல அப்படின்னு சொன்னா நீ தான் கெட்டு போவ, உனக்கு தான் எல்லா நஷ்டமும், அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னை தூக்கி நரகத்துல தூக்கி போனா அல்லாஹ்க்கு தேவையா? அப்பட்டா என்ன அர்த்தம்? அது நம்ம தொழுகையை சரியான முறையிலே தொழுக வேண்டும் தாய்மார்களே. தொழுகைதான் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னோடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வருவாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப வறுமையா இருக்குது யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது வறுமை போக்குறதுக்கு வழி சொல்லுங்களேன் அப்படிமா. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் வழி காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் உலகத்துல பார்க்க முடியாதுங்க. எந்த தீர்க்கதரிசிகளும் அந்த மாதிரி கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அது எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் எந்த விஞ்ஞானிகள் கூட வியந்து போகும் அளவிற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். ஞானம், அவ்வளவு பெரிய ஞானம் அல்லாஹ் தஆலா கொட்டி கொடுத்தான். ஆனா ஊத்திtul அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லா கல்வி ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகணும். நாள் கணக்கல்ல, மாத கணக்கல்ல, வாழ்நாள் முழுவதும் பேசினாலும் பேச முடியாது. அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பல்கலைக்கழகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி எல்லாத்துக்கும் வழிகாட்டினாங்க. யார் எப்படி எந்த நோக்கத்துல எந்த கோணத்துல போய் கேட்டாலும் அவர்களுக்கு சரியான பதிலை சொல்லி அதிலிருந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. ஒரு சாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம் இன்னைக்கு ரொம்ப லாபம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை அந்த ஆன்மீக பாதையில கொண்டு போனாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் வந்து சொல்லுவா, யார சொல்லலாம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு வெற்றி கிடைச்சிச்சு, இன்னைக்கு ரொம்ப லாபம், இன்னைக்கு வியாபாரத்துல இன்னைக்கு சரியான லாபம், இந்த மதீனா வாசிகள்ல எனக்கு தான் ரசூலுல்லாஹ், யார சொல்லலாம் இன்னைக்கு ரொம்ப லாபம் கிடைச்சு அப்படின்னு. அப்படியா, அவ்வளவு லாபம் கிடைச்சிச்சாப்பா உனக்கு? ஆமா யார சொல்லலாம். அப்படின்டா, அதை விட சிறந்த லாபம் உனக்கு லாபம் பெறக்கூடியதை நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்பாங்க. அந்த சாவி யார சொல்ல அப்படின்னா சொல்லித்தாங்களே, நான் அதையும் செய்து நான் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நீ 2 ரக்காத் அல்லாஹ்வை தொழுகுவது இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைப்பதை விட உனக்கு சிறந்தது என்று சொல்வார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திருப்புனாங்க பாத்தீங்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு வாத்தியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய வாத்தியார், பல்கலைக்கழகத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆசான் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், சஹாபாக்கள். அதனால தான் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அவங்க மிகப்பெரிய முஃபஸ்ஸிரின்,
இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று தெரிவதற்கு 1000 முஅஜிசாக்களை அல்லாஹ் கொடுத்தார். அற்புதங்கள். குர்ஆன் ஒரு அற்புதம், சந்திரனை பிளந்தது ஒரு அற்புதம், என்ன மரத்தை அப்படியே வர சொன்னது ஒரு அற்புதம், எல்லாம் 2 விரலுக்கு மத்தியில 1400 சஹாபாக்கள் தண்ணீர் குடித்தார்களே அது ஒரு அற்புதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று வாதிடுவதற்கு 1000க்கு மேற்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எந்த அற்புதமும் இல்லைன்னு வைங்களேன், சஹாபா என்ற ஒரு அற்புதம் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று தெரிவதற்கு என்று குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி தரலாம்னு சொன்னா, அது எவ்வளவு பெரிய அவர்களுக்கு பாடம் படித்த அந்த மாணவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதை யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எனக்கு வறுமையா இருக்குது, வறுமை போக்குறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு முன்னால ஒரு ஸ்லாட்டின்னு சொல்லுவோமா இல்லையா, இந்த பர்தா போடுறோமா இல்லையா, இந்த மாதிரி ஃபர்தாவை நீ போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஹாபிங்க விருண்டு போனாங்க, ஒரு கோணி நூல் சாக்கு எடுத்தாங்க, டக்குன்னு அதை பிரிச்சாங்க, வீட்டுக்கு முன்னால தொங்க விட்டாங்க. அப்போ ஒரு சிந்தனை வந்துச்சு, நம்ம வறுமையை நீங்குவதற்குள்ள நம்ம போய் கேட்டோம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னால ஒரு ஃபர்தாவை போடுன்னு சொன்னாங்க, எதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திரும்ப வந்தாரு, யார சொல்லலாம், நான் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்தாவை போட்டுட்டேன் யார சொல்லலாம், ஆனா நான் கேட்டது வறுமை போக்குறது கேட்டேன், நீங்க ஃபர்தாவை போட சொன்னீங்களே என்ன யார சொல்லலாம், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடே அப்பா, உன் வீடு திறந்து இருக்கக்கூடிய நிலையில், உன் வீட்டு வாசல் திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் உன் வீட்டை கடந்து ஒரு வக்து தொழுகாதவன் கடந்து போகும்போது உன் வீட்டுடைய உள்பாகத்தை கடை கண்ணால் நேரா திரும்பி பார்க்க தேவையில்லை, அன்னடா இன்னாருடைய வீடு திறந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கடை கண்ணால் ஒருவன் பார்ப்பானையானால் உன்னுடைய வீட்டுடைய பரக்கத்து இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வக்து தொழுகாதவன், 5 வேளை தொழுகாதவன் இல்ல, ஒரு வக்து தொழுகாதவன் உன் வீட்டை கடந்து போறான், அப்படி பார்க்கும்போது கடை கண்ணால உன் வீட்டுடைய உள்புறத்தை பார்க்கறான்னு சொன்னா உன் வீட்டுடைய பரக்கத்து எடுபட்டு போய்விடும், அவனுடைய பார்வைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது, மோசமான பவர் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கன்னா, தாய்மார்களே, நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு 5 வேளை தொழுகாம இருக்கிறோமே, எத்தனை பேர் இன்னைக்கு சுபஹ் தொழுதோம், எத்தனை பேர் 5 வேளை கரெக்டா நம்ம தொழுகிறோம்? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளே தொழுகாம இருந்தா எப்படி நம்மளுக்கு பரக்கத்து வரும்? பரக்கத்துனா செல்வம் மட்டும் பரக்கத்து இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே பரக்கத்து தான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அனைத்து நிஅமத்துக்களும் பரக்கத்துகள் தான். அந்த பரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நம்ம தொழுதால் தானே கிடைக்கும். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்கள், அருமையான தாய்மார்களே, 5 வேளை தொழுகை என்பது மிக முக்கியமானது. அதை சரியான முறையில் தொழுகுவோம், வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவோம், வெற்றி பெறுவோம், நாளை மறுமை நாளையும் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் ரஹ்மான் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com